வயிற்றுல இருந்து வா. வயிற்றுக்குள்ள இருந்து வா. வயிற்று வலிக்குதா? இப்ப வாய் தந்து சொல்லு சொல்லு. வயிற்று விட்டு புடிங்கிட்டு வா. புடிங்கிட்டு வா. வயிற்ற விட்டு வந்துரு. புடிங்கிட்டு வா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இருக்க ஆவி திரும்பவும் போராதபடியா இந்த பையனுக்குள்ள 9ஆம் வகுப்புலேருந்து சில ஆவிகள் ஏறி இருக்கிறாங்க. 3 விதமான ஆவி வந்து ஏவப்பட்டு அது இன்னமே ஒரு ஆவி மட்டும் ஓடிச்சு. பார்க்க ஆவி எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு ஆவி என்ன ஆவின்னா, ஒரு தூணானா அவ்வளவுதான். என்னப்பா அது என்ன நீங்க நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாரம்பராஜ் மற்றபடி லகானி வசத்துன்னு சொல்லுவாங்க. அது நிறைய போடுது அப்படின்னு இந்த ஆவினா கொஞ்சம் பேசும். அடுத்தது வீட்டுக்குள்ள வரத்துக்கு பிடிக்காது, படிக்கிறதுக்கு நோ, ரன்னிங்லே தான் இருக்கணும். உனக்கு ஒரு கூட்ட ஜனம் இருக்குப்பா, ஒரு பசங்க, ஒரு கூட்ட பசங்க, நீ இல்லாம அவனை சோறு கொடுக்க மாட்டான். ஒன்னதான் அவன் பார்த்துட்டு இருப்பான். இது வந்து வாலிபர்களை இன்னைக்கு மயக்கி வச்சிருக்கு. இது எங்கிருந்து செய்யுதுனாங்க, இது ஒரு லூசிபரின் ஆவி. இயேசு கிறிஸ்துன்னு அந்த பேரை சொல்லிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி. இந்த ஆவி சில ஆவிகள் வெளியே போயிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிறது அந்த எல்லையிலே இருக்கிற அந்த ஆவி. இப்ப இது வெளியில போனா தம்பி சார் விசுவாசி முயற்சி பண்ணணும். புரியுதா? இல்லைன்னா உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். அது ஒரு எல்லாரையும் பார்த்து கிண்டல் பண்ணும்படியான ஒரு வாழ்க்கை அமையும். ஆனா இன்று நீ இரவு உன் மனசு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தினா, பேசுவே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கை? நானும் படிச்சுட்டு ஒரு வாத்தியார போக வேணாமா? படிச்சுட்டு ஒரு விஓ போக வேணாமா? படிச்சுட்டு ஒரு தாசில்தார் ஆகணுமா? இந்த சிந்தனை வரணும்னா வருதானா? என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாங்க. ஆனா அது உங்க இருந்துட்டு நம்ம ஏற்றுக்கல. இப்போது இப்ப உங்க கண்ணாலே பாருங்க, ஒரு வாழை பை கூட எப்படி உள்ள குடி இருக்கு பாருங்க. பாருங்க, எல்லாம் கண்ணாலே பாருங்க. அதுல ஒன்றும் செய்ய மாட்டேன். இயேசுவின் நாமத்தை தான் சொல்லுவேன். அது எப்படி வெளியே இருப்பாங்க? இயேசுவின் நாமம் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். இன்னும் நித்தியா முடியுமா? இந்த உடம்பை விட்டு ஓடு என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். சரிங்களா? ஆனா அந்த உடம்பு விட்டு அது ஓடி போயிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர் தூரம் ஓடிச்சுன்னு தெரியல. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது ஊருக்கு போனான்னு திரும்பி அங்க நின்று உள்ள இவக்குள்ளே வரக்கூடாது சொல்லி எல்லாரும் கண்ணு மட்டும் அசைப்பாரு. கண்கள்ல இச்சை கொண்டவர் ஆவி. கண்ணை மட்டும் அசைக்காரு.
சோதரம் 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 அக்கினி கண்ணில் இறங்குது. சோதரம் சோதரம் கண்ணில் அக்கினி இறங்குது. சோதரம் சோதரம் கண்ணில் அக்கினி இறங்குது. சோதரம் சோதரம் கண்ணில் அக்கினி இறங்குது. அக்கினி கண்ணில் இறங்குது. கண்ணிலிருந்து தண்ணி வெளில வரணும். கண்ணிலிருந்து தண்ணி வெளில வரும் என்று சொல்லுகிறேன். நீ இப்பொழுது இங்கே உள்ளே இருக்கிறாய். உனக்கு நான் சொல்லுகிறேன், கண்ணிலிருந்து கண்ணு தண்ணி உயரணும். நீ என்ன வேதனை பண்றங்கிறது இங்க வெளியில இருக்கிறது தெரியும். கண்ணு தண்ணி எல்லாம் வெளியிடும். எல்லா தகப்பனை இந்த இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் சொல்லும் போது நீ அழுகணும். கண்ணிலிருந்து கண்ணீர் வரணும். இயேசுவின் நாமத்தினால் power in the name of Jesus. ரத்தத்தினால் உச்சரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் வெளியே போயிடுச்சு. கண் கலங்கரிச்ச தவிர தண்ணி வரல. கர்த்தர் இவருக்கு நாள் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு உணர்வை வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு வெளியேறு வெளியேறு. கண்களை விட்டு வெளியேறு. எல்லா எச்சியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொல்லாதாவி வெளியேறு. பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. எல்லாம் வெளியேறு. கண்களை விட்டு வெளியேறு. எல்லாம் வெளியே வா. வெளியே வா. பொல்லாதாவி இனி மறைந்திருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால இனி இந்த மகளை தொட முடியாது. இந்த மகனை தொட முடியாது. பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால வெளியேறு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் உங்க குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிறான் சில மாந்திரிகத்தினால. இதனால உங்களுக்கு அடிக்கடி வேதனை, தற்கொலை எண்ணம், குடும்ப சமாதானமானவழியேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கீங்க. பிள்ளைகள் மத்தியிலே வெறித்தனத்தின் ஆவி, சில கெட்ட பழக்கத்தின் ஆவி பிள்ளைகள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்து. இப்படி வந்துருங்கம்மா. செபிக்க முடியல, தொண்டை கட்டுது. உண்மைதானம்மா? கண்ணு அப்பப்ப வந்து இருட்டுது. உண்மையா என்ன? குடும்பத்துல பிரிவினை, ஒற்றுமையா இருந்தாலும் பிள்ளைகள் பிரிவினை, பேரப்பிள்ளைகள் பிரிவினை, கணவன் மனைவி பிரிவினை. கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளி செவ்வாயில உபவாசித்து ஜெபம் செய். நீ ஜெபம் பண்ணதான் பிரிவினைகள் வெளியேற பார்க்கணும். இப்பொழுது நான் ஏன் இருக்கணும்னு ஒரு எண்ணம் உனக்குள்ள அப்பப்ப வருது. உண்மையா இல்லையா? இந்த ஆவிகள் கடந்து போகிறது, கடந்து போகிறது, கடந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் நாமத்தினால 2 ஆவி ஒண்ணு விட்டு வெளியே போயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு ஆவி காலை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த நிமிஷத்துல வெளியே போ, வெளியே போ. அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. காலை கை தொடுது, தொடுது காலை. கர்த்தருடைய வல்லமை காலை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை காலை தொடுது. காலை கிட்ட போயிடு பார்த்தா, காலை தொடுதுப்பா, காலை தொடுதுப்பா, காலை தொடுதுப்பா, காலை 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 தொடுகிறது. காலை வல்லமை இறங்குது, கால வல்லமை இறங்குது. கால் கால் பகுதியில ஒரு சூட ஒரு வல்லமை இறங்குது, சூட ஒரு வல்லமை இறங்குது. நிக்க முடியாது, நிக்க முடியாது. கால்ல இருந்து வெளியே வா, கால்ல இருந்து வெளியே வா, கால்ல இருந்து வெளியே வா, கால்ல இருந்து வெளியே வா, கால்ல இருந்து வெளியே வா. Touch the name of இந்த நிமிஷத்திலே அதனுடைய கிரியைகள் எல்லாம் அது வயிற்றுல கை வை. Power the name of Jesus. இப்பொழுது இந்த மகளை விட்டு இந்த ஆவிகளே நீ வெளியே போய் கட்டளை எடுக்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த முதல் ஞாயிறு ஆராதனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த இரவு பகல் என்று நீங்கள் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டு, நேற்று இரவும் நீங்கள் ஆராதித்துக் கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள். கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். சபையில் பெந்தகோஸ்து சபையின் ஒழுக்கம் நிறைய இருக்கு. அது ஒரு சிலதை நம்ம பார்ப்போம். ஆகாய் 1 6 முதல் 8 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 1 6 வரைக்கும். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் நிறைய விதைக்கிறீங்க. ஒரு சகோதரர் சொன்னாரு, நிறைய விதைக்கிறாங்க, ஆனா கொஞ்சமா தான் அறுத்துட்டு வரேன். புசித்தும் சிலருக்கு என்ன பண்றது இல்ல, திருப்தியா இல்லைங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பைபிள்ல போடுது. சிலர் சொல்றீங்களா, நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன். எல்லாம் கவனமா கேளுங்க. நான் ஒரு 12 மணிக்கா முடிச்சிடுறேன், நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஆனா என்ன எங்க வீட்டுல தங்க மாட்டேங்குது சிலர் சொல்றீங்களா. சிலர் நல்லா நல்லா இருக்குங்க, எங்க வீட்டுல எல்லாமே இருக்குங்க, ஆனா சாப்பிட்டா திருப்தியே இல்லை. இது ஏன்னு வேதம் சொல்லுது. என்ன படிங்க? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பாத்தீங்களா பரிபூரணம் அடையவில்லை. கூடிய சம்பாதிக்கிறவன் நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனா வீட்டுல தங்குறது இல்லை, இன்னும் ஏழ்மையா தான் இருக்கீங்க. அதுக்கான காரணம் இதுல சொல்லப்பட்டிருக்குங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவும் தூங்காதீங்க, நிறைய சம்பாதிச்சாங்க, ஆனா பாருங்க எங்க வீட்டுல அது தங்கவே இல்லை, ஏதாவது ஒரு வழியில செலவழிச்சுட்டே இருக்கும். இப்ப என் அன்பு சகோதரனே, நீங்க கூட நிறைய சம்பாதிப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் செலவாகும், இல்லைன்னா வியாதிக்கு செலவாகும், இல்லைன்னா சொந்தக்காரங்கள்ட்ட செலவு பண்ற மாதிரி போயிடும். அப்ப அதுக்கு என்ன வேதம் சொல்லுதுன்னா, பொத்த பையில வந்து நீங்க போட்டீங்கன்னா அதுல காசு நிக்குமா? நிக்காது. அது போல ஒரு பொத்த பை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அடுத்தது நிறைய நீங்க முதலீடு பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா லாபம் என்ன பண்ணாது, சுத்தமா வராது. சில இட்லி கடை வச்சிருப்பீங்க, பங்கு கடை வச்சிருப்பீங்க, நிறைய முதலீடு போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா என்ன பண்ணாது, வருமானம் வராது. நிறைய நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா ஞாபக சக்தி இருக்காது வாலிப பிள்ளைங்களுக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பைபிள்ல போட்டு பாருங்க. என்ன காரணம் பாருங்க. நம்ம வழிய ஒரு முறை சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வழி என்ன பண்ணோம்? இப்ப நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க பிரசங்க கேட்டுக்கிட்டு உங்க கடந்த கால வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு.
பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவுலையும் நீங்க படுக்கும் போது என்னென்னலாம் செஞ்சீங்கன்னு என்ன பண்ணணும், ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும். இப்ப அதனால அந்த மாதிரி யோசிக்காதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வாய்க்கு வந்தபடி பேசிடுறோம். யாரெல்லாம் அது மாதிரி நீங்க ஒருவேளை அது போல யோசிக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. நீங்க பேசியிருக்கிற வார்த்தை அது உங்களுக்கு சரியா கூட தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது சரியா தப்பான இன்னொரு முறை கோபம்லாம் தீர்ந்த பிறகு நீங்க படுத்து யோசிச்சு பாருங்க. அடுத்தது நீங்க உங்களையும் பத்தி யோசிக்க கூடாது, நீங்க யாரை திட்டினீங்களோ அந்த இடத்துல நீங்க நின்று நீங்க என்ன பண்ணணும், உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், நீங்க செஞ்சது தப்புன்னு உணர்த்தும் போது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சாரி கேட்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. சில நேரம் நாங்கள் திட்டிடுவோம், திட்டி போட்டு அவங்க போய் சாரி கேட்கணும். இப்ப பொத்த பை போறதுக்கு காரணம், நிறைய விதைச்சிட்டு நிறைய செலவு பண்ணிட்டு வருமானமே இல்லாம போறதுக்கு காரணம், நல்லா சாப்பிட்டு திருப்தியே இல்லைங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நம்ம வழியை நம்ம திரும்ப சிந்தித்து பார்க்காதது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம திரும்பவும் சிந்தித்து பார்ப்போம். ஒரு இன்னொரு அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே கடந்த காலத்துல கடந்த வருடங்கள்ல நீங்க செய்த செயல்களை சிந்தித்து பார்க்கும் போது ஒருவேளை நீங்க செஞ்சது தப்புன்னு ஆண்டவர் உணர்த்தினார்னா அந்த காரியத்தை விட்டுட்டு சரியான காரியத்தை செஞ்சீங்கன்னா தான் நல்ல வழின்னு ஆண்டவர் சொல்லுவார். நான் கூட செஞ்சிருக்கலாம், நீங்க கூட செஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம வழிகளை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சகோதரனை சகோதரி. ஆமென். சரியை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்றாங்க. நான் சொல்ல மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். பாருங்க, உங்க நிறைய பிரச்சனைக்குங்க தீர்வே உங்களுக்கு வரல. என்ன இதெல்லாம் சரியாகும்னா பாஸ்டர் நான் என்ன செய்யணும் கேட்குறீங்களா இல்லையா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, நீங்க வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க. நான் நிறைய நேரம் படிக்கிறேன் சார், ஆனா எனக்கு ஞாபக சக்தி இல்லை சார். அதுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவரே, நீங்க மரங்கள்ல ஏறி ஆலயத்தை, அப்ப இங்கிருந்து வரீங்க, ஒரு இலையை எடுத்து சுத்தம் பண்ணணும், ஒரு கூட்டணும், ஆலயத்தை கட்டுவதற்கு காணிக்க கொடுக்கணும். இது ஏதோ நான் சொல்றேன் நினைக்காதீங்க, உங்களுக்கு இடத்துக்கு அழைச்சு வந்து கர்த்தர் சொல்றாரு. இதுல வந்து பாஸ்டர் இருப்பாரு, பாஸ்டர் கொடுத்து போயிடுவாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோட கூட நானும் ஒரு ஆளா இருக்க போறேன், எனக்கு ஒரு 110 வயசு கொடுக்க போறாரா? இல்ல இல்ல, எனக்கு உங்களை விட அதிகமா சாப்பிட போறேன்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் சாப்பிட போறேன். இன்னைக்கு நீங்க கேட்கறீங்களா, சார் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், நிறைய உழைக்கிறேன் சார், நிறைய வருமானம் வருது சார், ஆனா எங்க வருமானம் வீட்டிலே தங்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல. ஓ அப்படி நீங்க யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா சகோதரனே? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆலயத்தை கட்டல, அதனாலதான் உங்களுடைய வருமானம் உங்க வீட்டில் நிற்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைய விதைச்சிட்டேன் சார், நிறைய படிச்சுட்டேன், ஞாபக சக்தி இல்லை, வயல்ல சரியா விளையல. காரணம் என்ன? உங்க வயல்ல விளையுது, மூட்டை மூட்டையா விளையுது, ஆனா நீங்க சர்ச்சைக்கு எத்தனை மூட்டை எடுத்து வரீங்க? நீ பாருங்க எவ்வளவு பேர் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சாப்பிட முடியுமா? ஒரு நாளைக்கு 10 பேர் சாப்பிட்டு நம்ம இருக்கிறோம். அவர்கள் சாப்பிடுவதற்கு நீங்க தான் என்ன பண்ண, கொண்டு வந்து ஆலயத்தின் களஞ்சியத்தை வந்து நிரப்பணும். அந்த திருநெல்வேலியில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணா, புடி அரிசி காணிக்கை கொடுப்பாங்க. இப்போ எனக்கு கலாசிஸ்ட் நேற்று வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க புடி அரிசி காணிக்கை கொடுப்பாங்க. ஊழியக்காரியா இருந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணி அந்த புடி அரிசி, அவங்க எப்பெல்லாம் அரிசி உழைச்சி போடுறாங்களோ அப்போ புடி அரிசி எடுத்து தனியாக வச்சிருவாங்க. அந்த அரிசியை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. எத்தனை நாள் கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டுருப்பாங்க, நம்ம சர்ச்சை சாப்பிடுறோம். அதனால அவங்க ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்குது, அவங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்களை கேட்கிறேன், பைபிளை நல்லா படிச்சீங்கன்னா ஒவ்வொரு விதத்திலையும் காணிக்கை நீங்க நம்ம சபைக்கு கொண்டு வர வேண்டும். இது நான் சொல்ல, எது சொல்லுது?
நீங்க தானே கேட்குறீங்க, எனக்கு வருமானம் இல்லையே நான் என்ன பண்ணுறது, நிறைய வருது ஒண்ணுமே. அப்ப இந்த காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த சபையை நீங்கள் கட்டுங்கள். ஆமென். சபை என்ன பண்ணணுமா? கட்டணும். அந்த காலத்துல சபை எப்படி? இப்ப பெந்தகோஸ்து சபைக்கும் மற்ற சபைக்கும் என்ன வித்தியாசம்னா, நடத்துங்காதீங்க, பெந்தகோஸ்து சபை மட்டும்தான் நீங்க காணிக்கை கொடுத்து இது கட்டினது. ஆனா வேற சபையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஆள் கட்டி கொடுத்துருவாங்க. பெந்தகோஸ்து சபை அப்படி கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் வாங்கினது. இந்த பூவை யாராவது வாங்கி கொடுத்துருப்பீங்க, யார் வாங்கி கொடுத்தது? இங்கதான் இருப்பீங்க யாராவது ஒருத்தவங்க. பாப்பா ஒரு பூவை பின்னாடி இருக்கிற பூவை பாருங்க, இந்த பூவை நாகர்கோயில ஒரு சகோதரர் வாங்கி கொடுத்தாரு. ஊழியம் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? இதை ஒரு சகோதரன் வாங்கி கொடுத்தது. அப்ப ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்றாங்க? வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப இந்த தீர்மானம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய அநேக பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு கடவுள் என்ன பண்ணிருக்காரு? வெளிப்படுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் நான் சொல்றேன் அப்படிங்கிறார். பாஸ்டர் சொல்ல, சேனைகளின் கர்த்தர் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படிங்கிறார். நான் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா காணிக்கை இதுல கவர் பாக்ஸ் இல்ல, ஒரு தம்பிட்ட வாங்கிட்டு மொத்தமா வைப்பான வைக்க பண்றாரு. நாம 1ஆம் தேதி என்ன பண்ணோம்? தசமபாக காணிக்கை அதுல போட்டு, அல்லது தசமபாக காணிக்கை போட்டு வரிசையா 100 பேர் இருக்கீங்களா, 150 பேரும் அதை என்ன பண்ணணும்? உள்ள கிடக்கணும். நீங்க காலம்ல நிறைய 20 வருஷமா வர்றவங்களா இருக்கீங்க, 20 வருஷமா வறுமையில் இருக்கீங்க. நான் கண்ணால பார்த்து வேதனைப்படுறேன். அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நிச்சயமா பதில் செய்வாருங்க. நீங்க நினைக்கலாம், என்னோட இப்படி கடவுள் சொல்றாரு அப்படின்னு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? மலை மேல ஏறுங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயம். அப்ப உங்க கையால தான் அந்த ஆலயத்தை என்ன பண்ணணும்? கட்டணும். எல்லாரும் கை இருக்கா? சில கையில இல்ல போடுங்க, எல்லாரும் கை இருக்கு. இந்த கையிலால தான் இந்த ஆலயத்தை கட்டணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போதுதான் உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? மாறும். சரசரம் நீங்க முன்னேறலாம். அது சொல்றாரு பாருங்க, ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது. எப்படி கிடக்கு? இப்ப பாழாய் கிடக்குன்னா என்ன அர்த்தம்? நாங்க இங்க பாருங்க, எல்லாம் பாருங்க சகோதரங்க, ஒரு குப்பை இருக்குது. நீங்க என்ன நினைப்பீங்க? யாராவது சிஸ்டர் தூக்காது, அது யாராவது பவானி பார்த்துக்கணும். ஆனா நீங்க களஞ்சியத்தை நிரப்புறீங்கன்னு சொல்ல இருக்கா? நம்ம களஞ்சியத்தை நிரப்பாம ஒருவேளை நம்ம வீட்டை நிரப்பணும்னா நமக்கு இத்தனை சாபங்களை வரும். முட்டை முட்டையா கொண்டு அடிக்கிறீங்க, அது இன்னும் அதிகமாகும் சொல்றாரு. எது? அரிசி முட்டை, நெல்லு முட்டை. ஆனா இங்க வருதா? வரதே கிடையாது. எல்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கிறீங்க. படிக்கல. என் வீடு பாழாய்னா இந்த வீடு யார் வீடு? என் வீடுங்கிறார். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாருங்க. என் வீடு பாழாய் கிடக்கும் போது எப்பா எப்பா இது உண்மைங்க. சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். மூச்சு பார்ப்பேங்க நானு. என் ஆத்மாவே நானு அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த பாருங்க, அந்த மேல போடக்கூடாது, கயிறு வச்சு கட்டிக்கணும். இந்த வேலையை யார் செய்யுது?
அது போட்டு பாருங்க என்ன பண்ணுவாங்களா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போய் ஓடுறாங்க. யாராவது ஓடுறீங்களா? யாராவது ஓடுறீங்களா? ஓடுனா வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்லப்படுது, பொத்த பாக்கெட் ரெடியா இல்ல பாஸ்டர், நான் ஓடி ஓடி சம்பாதிக்க போறேன், ஓடி ஓடி உழைக்க போறேன், ஊருக்கெல்லாம் கொடுக்க போறேன், பொத்த பாக்கெட்லயே போட வேண்டியதான். ஓடுறாங்களா? வரும்போது மட்டும் எப்படி வர்றாங்க? இங்க நடந்துட்டு ஆகாதாங்க. வரும்போது லேட்டு, போகும்போது ஹை லைட்டு போறதுல. பிரைஸ்லா இந்த முறை யாராவது ஆத்மாவே ஓடிங்கன்னு வச்சுக்கலாம், கை வச்சு கட்டி போடுவாங்க. எல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு தான் போகும். ஆமென். ஏன் நம்ம என்ன செய்யறோங்கிறது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓடுற ஓட்டம், பஸ் கிடைக்கலையே ஓடுறோம், வேலைக்கு போகணுமே ஓடுறோம், பிரிட்ஜில் வச்சுட்டு சீக்கிரம் எடுத்து வெளில வச்சுட்டு வந்துருக்கிறோம், ஐஸ் கட்டியா போயிடும் சீக்கிரம் ஓடுறோம். ஆனா வேற எதுக்காவது வந்துட்டு ஓடுறோமா? ஓடுனாலும் ஓடுறது இல்லை. வாடி இது நான் பார்த்துட்டு வரேன், எங்க கொஞ்சம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு சண்டே வளர்த்து விடுறது, வாடி இது நீங்க தான் இருக்கிற அந்த மாதிரி பாரு என்ன எல்லாம் கவரிங் தம்பியா இருக்கும். அவருக்கு எவ்வளவு எடுத்து போடுறாங்க, நீங்க தான் இருக்கிற மாடு பெரிய உழைக்கிற வந்து துணியே கிடையாது. போக வேண்டிய இடத்துல சீக்கிரம் போறது இல்ல, போக கூடாத இடத்துல சீக்கிரம் போறது. என்ன பிரியா குட்டிக்கு ஒரு ஓட்டத்தை பிரைஸ்லா. யாரும் ஓடாதீங்க, பொறுமையா இருக்கிற வேலை செஞ்சுட்டு போங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. சரி ஓடுறாங்க. இது நிமித்தமே. எது நிமித்தம்? ஹலோ யாராவது இருக்கீங்களா ஓடுறவங்க? இது நிமித்தமே உங்க வீட்டுல வறுமை, கஷ்டம், வியாதி வருது. நான் சொல்லப்பா போன கட் பண்ணாதீங்க, கசமா கொடுக்காம நிறுத்திடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு. எப்படியா கர்த்தர் அவரு தேனிகள் கர்த்தர் அடிக்கிற உதைக்கிற கர்த்தர் மிலிட்ரி அப்படிங்கிறாரு. மிலிட்ரி வந்து சாப்பிட்டு கேட்டு பாருங்க, கோபதானமா எங்க ஊர் சொல்ற பட்டாளத்துக்காரனுக்கு 700 வருஷம் சொல்ற மாத்தம் வச்சிருக்கேன். அப்படி கோபம் பட்டாளத்துக்காரனுக்கு. அது போல சேனை அப்படின்னு சொன்னா என்னவா? யுத்தம் பண்ணுகிறவர், மிலிட்ரி வீரன். சேனையில் கர்த்தர் ஓடுங்களா? அப்படி ஓடுனீங்கன்னா அதனாலதான் கை வச்சு சொல்லுங்க பக்கத்துல. நம்மள யாராவது ஓடுறவங்க இருக்கீங்களா? அப்படி இருந்தா சொத்தலான பாக்கெட்ல தான் சாப்பிட்டு திருப்தி இல்ல, உழைச்சும் திருப்தி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா என் கோச்சு கிடைக்கும். கர்த்தர் சொல்றேன். புரிஞ்சாலும் புரியல. அடுத்தது இது நிமித்தமே என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனி பெய்யலங்க, பூமி பலனை கொடுக்கல. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கையில வேலை செய்யற அனைத்தின் மேலும். ஐயோ சரி ஓடாதீங்க. என் பாஸ்டர் வருஷத்துக்கு முதல் நாளே பயப்படுத்தி நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஓடினா அதுக்கப்புறம் என்ன ஆசீர்வாதம் பாருங்க. குமாரனாகிய செருபாபேலும் யோசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். இப்படி இருக்கணும். ஆமா இவர் இதேதான் சொல்லுவாரு. 25 அதை விட்டுடுங்க. இப்ப என்ன சொல்லுதுன்னா கர்த்தருக்கு நீங்க பயப்படுங்க. கர்த்தருக்கு பயந்து அப்பொழுது ஆகாய்
தூதனுடைய வார்த்தைகளின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பா நீங்க பயந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூடவே காரணம் நல்லா தப்பிங்க. உன் தேவ ஜனமே ஆண்டவர் உங்களோடு இந்த 26ல இருக்கிறார். உங்கள் கூடவே இருக்கிறார். உங்கள் கூடவே நடக்கிறார். உங்கள் கூடவே வருவார். இதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து சொல்றாரு, இந்த 2025 உங்களுக்கு 26ல நீங்க கர்த்தருக்கு பயந்து இதுக்கு செவி கொடுங்க. இப்படி நீங்க நடங்க. கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. இதுப்பா இன்று கர்த்தர் சேலேம் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். சொல்லுங்க. இப்ப நீங்க இதுவரைக்கும் வேலை செய்யல, அவங்க எழுப்பி வந்து கர்த்தருடைய ஆலயத்துல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஓடுவீங்களா? இருந்தாலும் நீங்க சொல்றபடி சொல்லுங்க. நான் ஓட தான் ரெடியா இருக்கிறேன். மணி வேற ஆச்சு. ஒருத்தவங்க கூட்டணும், ஒருத்தவங்க தண்ணி வைக்கணும், சாப்பாடு கடைசியில் தான் சாப்பிடணும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை மட்டும் வாசித்து முடிச்சிருக்கேன். திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் ஆசீர்வதி? பாஸ்டரா கர்த்தரா? என் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா யார் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் நிச்சயம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது பாஸ்டர் சொன்னாலும் முறுமுறுக்காம அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆண்டவர் மனம் மாறி சொல்றாரு, இன்று முதல் அவங்கள சொல்லுங்க. இன்று முதல் என்னை கத்த, இன்று முதல் கத்த, இன்று முதல் கத்த. ஆனா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது சத்தம் குறையுது. காணிக்கையும் கொடுக்கணும். அதனால நீங்க பயப்படாதீங்க. கத்த இன்று முதல் உங்களை. அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு இப்ப பெந்தகோஸ்து சபையின் ஒடுக்கணும். காணிக்கை எப்படி செலுத்த வேண்டும்? அதுவும் காணிக்கைக்கு வந்துருச்சு, இதுவும் காணிக்கைக்கு வந்துருச்சு. என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-10 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீடுகளிலும் அவைகளின் கொள்மையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். இப்ப பாருங்க, அந்த எழுத்தை படிக்கும் போது அந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்க. அந்த வசனத்தை ஊன்று நீங்கள் கவனியுங்கள். எல்லாரும் அந்த வேதாகம பகுதியை கொஞ்சம் கவனமா நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு 2 பேர் காணிக்கை கொண்டு வரார்கள். 2 பேர் யாரு? ஒருத்தன் அண்ணன், ஒருத்தவன் தம்பி. அண்ணன் எப்படி காணிக்கை எடுத்து வர்றாரு? அவர் பாருங்க. சில நாள் சென்ற பின்பு, எல்லாம் படிக்கிறீங்களா? கவனமா பாருங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனியை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கொள்மையும் கொண்டு வரல, முதலீட்டையும் கொண்டு வரல. அப்ப காணிக்கை கொண்டு வந்த காயின் எப்படி கொண்டு வந்தான்? அலட்சியமா கொண்டு வந்தான். அவன் காணிக்கைதான் கொண்டு வந்தானே தவிர கர்த்தருக்குன்னு கொண்டு வரல. ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா தம்பிக்கான அவன் பேர் என்ன? ஆபேல பாருங்க, தன் மந்தையின் தலையீற்றை. என்ன சொல்லுங்க?
உங்கள யாராவது தலையீட்டை கொண்டு வருகிறவங்க இருக்கீங்களா? மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை. இன்னும் பாருங்க, இவனுக்கு மனசு இன்னும் கேட்கல. சில சமயம் ஆடு முதல் குட்டி போடும்போது இறைச்சி இருக்குது, இவனுக்கு மனசு கேட்கல. அப்ப மந்தைய மொத்தமா பார்க்கறான், அது இன்னும் கொழுமையா இருக்கு. ஆட்டி என்ன பண்றான்? அப்ப அவனுடைய மனசை பார்க்கிறாரா, காணிக்கையை பார்க்கிறாரா? இப்ப நீங்க காணிக்கை கொடுக்கும்போது முறுமுறுச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது. சில நேரங்களில் நீங்க வேலை செய்யற வேலை வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறதுனால காணிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? சங்கட்டமா இருக்கும். நம்ம காணிக்கை கொடுக்குறோம், நம்ம வேலையில கஷ்டமா இருக்கு, குடும்பமும் கஷ்டமா இருக்கு, உடம்பும் வியாதியா இருக்கு. நீங்க அப்படி நினைக்கக்கூடாது. நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். இன்னைக்கு தூக்காதீங்க. நீங்க காணிக்கைலாம் கொடுத்து உங்க வேலை கடினமா இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க இன்னும் நீங்க உயர்த்தப்பட. நீங்க காணிக்கை கொடுத்து உங்க உடம்பு ரொம்ப சரியில்லாத சூழ்நிலையில் நீங்க காணிக்கை கொடுக்குறீங்கன்னா நீங்க உயர்த்தப்பட போறீங்கன்னு அர்த்தம். எங்க பாஸ்டர் வந்து உதாரணம் இருக்குன்னா, யாக்கோபு கரெக்டா தசமா காணிக்கை கொடுத்தாரு. ஆனா அவர் வேலை ரொம்ப கடுமையா இருந்துச்சுங்க. இரவுலையும் வேலை வாங்கினா அவங்க மாமா, பகல்லையும் வேலை வாங்கினா சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல. அவன் சொல்றான், பகல்ல வெயிலும் இரவுல பனியுமே பச்சித்ததுதான். சம்பளம் எனக்கு ஒழுங்கா கொடுக்கல. எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஆனா அவன் காணிக்கை கொடுக்கறத நிப்பாட்டவில்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்கினா. ஆனா முடியல பாருங்க. அவன் கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தையும் பெஞ்சமின் கோத்திரத்தையும் அப்புறம் யோசேப்பின் கோத்திரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர்த்தி வைத்தார். அவன் வெறும் கோலும் தனிமா போனான். வரும்போது எப்படி இருந்தான்? 2 பரிவாரங்கள், ஆடு மாடு பணம் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாமே இருந்துச்சு. அப்ப நீங்க கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? காணிக்கையை கொடுக்க கூடாது. அவன் ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவையின் கொழுமையானவர்களில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். சரிங்க, கர்த்தர் அங்கீகரிக்கிறார் எப்படி தெரியும்? உங்க காணிக்கைய கர்த்தர் அங்கீகரிக்கிறார் எப்படி தெரியும்? கீழே போட்டு பாருங்க. அப்பொழுது காயினையும் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. பாருங்க, காணிக்கைக்கும் உங்க முகத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்க. உங்க காணிக்கையை நீங்க இன்ட்ரெஸ்டா கொடுக்கலீங்கன்னா உங்க முகம் எப்படி இருக்குமா? எரிச்சலா இருக்கும். என்ன சொல்லுங்க? அடிக்கடி எனக்கு எரிச்சல் வருது பாஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க காணிக்கை முழு மனதா கொடுக்கலன்னு அர்த்தம். அதுலயும் ஒரு அர்த்தம். இப்ப அவன் முகம் எப்படி இருக்கு? அடிக்கடி முகம் வேறுபடுது. சிலவங்க சொல்றீங்களா, சிலவங்க சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் அந்த விசுவாசி முகம் நேற்று இப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு இப்படி இருக்குது, முதல் அப்படி மாறி போகுது. பரசுராமனா இருப்பாரா? பல ரூபத்துல வர்றாரு அப்படின்னு. இப்ப காணிக்கை அங்கீகரிக்கலாம், நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? வேறுபாடு. அடுத்தது எரிச்சலா இருக்கு எப்ப பார்த்தாலும். அப்புறம் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? மேன்மை இருக்காது. சரியா காணிக்கை செலுத்தணும்னு உங்க காணிக்கைய என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த மாட்டார். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க குறைபாடா இருந்தா என்ன மேன்மைப்படுத்தாம இருப்பாரு. அப்படி கிடையாது. ஏழையும் குடும்பம் சரியில்லை தான், ஆனா சாமியோட உயர்த்தினாரா உயர்த்தினார். என்ன கணக்கு பார்க்க மாட்டாரு. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களை ராஜாவா என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அதனால ரொம்ப சரியில்லையா நீங்க சொல்லலாம். நான் காணிக்கை விஷயத்திலே ஓரளவு நீங்க சொல்லாதபடி நான் நடந்துக்கிறேன். சரி, நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ? மேன்மை இருக்குமா? அடுத்தது என்ன இருக்கும்? நீ நன்மை செய்யாது இருந்தால், அப்ப காணிக்கை மனப்பூர்வமா நம்ம செலுத்தலன்னா அது என்னன்னு சொல்லப்படுகிறது? நன்மை செய்யாத ஒரு பாவம். எங்க படுத்திருக்கோம்? வாசல்ல படுத்திருக்கோம் என்று சொல்லப்படுகிறது. நீ அடிமையா இருப்பான்னு சொல்லப்படுது. ஆண்டு கொள்வான்
காயின் தன் சகோதரனை ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனை ஆபேலுக்கு விரோதமாக எழும்புவான். இங்க பாருங்க, சகோதரனுக்கு விரோதமா யார் எழும்புவா? யார் எழும்புவா? யாரு மனப்பூர்வமா நீங்க காணிக்கை கொண்டு வந்து செலுத்தலையோ அவர்கள் எல்லோரும் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுவார்கள், எழும்புவார்கள். யாராவது இருக்கீங்களா அப்படி? சகோதரனுக்கு விரோதமாய் எழும்புற நீங்கள் சரியா மனப்பூர்வமா காணிக்கை அனுப்புலன்னு போடுன்னு அர்த்தம். காணிக்கைக்கு எதுக்கும் சம்பந்தமா இருக்கு பாருங்க. காணிக்கைக்கும் முகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, காணிக்கைக்கு குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, காணிக்கைக்கும் மேன்மைக்கும் சம்பந்தம் இருக்குது, நீங்க செலுத்துற காணிக்கைக்கும் உங்க வாசல்ல படுத்திருக்கிற பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, காணிக்கைக்கும் சகோதரர்களுக்குள்ள சண்டை வரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒருத்தர் சரியா காணிக்கை செலுத்தவில்லை என்றால் சகோதரர்களோட சமாதானமா இருக்க மாட்டாங்க. யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்கள நீங்க இன்றைக்கு மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவன் விரோதமா எழுதி அவனை கொலை செய்தான். கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய இது என்ன பண்ணும்? வாழ்பட்டு போயிடுது. அடுத்தது காணிக்கை சரியா செலுத்தாதவன் கடவுளை எழுத்து பேசுவான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனுக்கு ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அப்ப யாரு காணிக்கை மனப்பூர்வமா செலுத்தாத ஆட்கள் பாசிட்டிவ் எழுத்து பேசுவாங்க, கர்த்தரையும் எழுத்து பேசுவார்கள். இப்ப சொல்லுங்க, இந்த 2025 நீங்க எப்படி காணிக்கை செலுத்துங்க? மனப்பூர்வமாய் செலுத்துங்க, தலையீற்றை செலுத்துங்க. இப்படியெல்லாம் நான் சொல்ல நீ கையில் வச்சிருக்க பைபிள். இப்போ நீங்க ஆபேல் போல காணிக்கை செலுத்த போறீங்களா, காயினை போல காணிக்கை செலுத்த? வாய் வழியாவா கை வழியாவா? மனநலன் இருக்கு. பிரைஸ்லா செஞ்சீங்கன்னா உங்களோட மேன்மையா வைப்பாங்க. நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்க. உங்க வாசப்படியில் இருக்கிற பாவம் தானா ஓடும். உங்களை கத்த எரிச்சலினாலே எடுத்து போடுவார், கோபம் மாறும். சகோதர இடத்துல சமாதானத்தை கொடுப்பார், உங்களை உயர்ந்த ஒரு இடத்துல இருப்பார்.